ஹலோ, வெல்கம் ட்ரேடர்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்னோடய அனாலிசிஸ் மட்டும்தான் காமிக்க போகிறேன். நான் எந்தெந்த பேர் வந்து செல் ஆகுமா பை ஆகுமா அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் யூரோ யூஎஸ்டிக்கு நான் காமிச்சிருந்தேன். நான் இந்த டார்கெட் வச்சுருக்கிறது இந்த ட்ரேட் இது. அதே மாதிரி இப்போது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு டிபி. இந்த இது வந்து பார்த்தோன்னா யூரோ ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் கொடுத்துருக்குறேன். நான் செல் இந்த ரீஜன்லேயே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்குது. நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் செல் பொசிஷனை. ஏன்னா நான் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும், இந்த எஃப்இஜியை வந்து பிரேக் பண்ணிடும் அப்படின்ட்டு தான் இதை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணி கீழே போகும் அப்படின்னு நான் இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பிளேசஸை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரீஜன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த ரீஜன் வரைக்குமாச்சும் வரும் அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். நான் டிபியும் அங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் செல் இதில். நெக்ஸ்ட்டு பேர் யூரோ யூஎஸ்டி ஜிவிபி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் ஓகே. யூரோ பிரிட்டன் பவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன். இந்த இடத்துல நான் செல் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் க்ளோஸ் பண்ணல இந்த ட்ரேடை. இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னும் கீழே வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் சப்போஸ் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான இது தெரிஞ்சது, பாசிபிலிட்டி தெரிஞ்சதுன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் த செல் பொசிஷன். ஸோ நான் வந்து இது ஒன்று அடுத்தது நான் என்ன இது பண்ணுறேன்னா, இது ஒன்று அடுத்து நான் பை பொசிஷனுக்கு பார்க்க போகிறேன் ரிவர்சல். இந்த ரீஜனில் ஐ எம் கோயிங் டு லுக் ஃபார் த பை. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பிரேக்கர் பிளாக் இருக்குது. எவ்வளோ தான் நம்ம போட்டு வச்சுருந்தாலும் அக்ரெசிவாக என்ட்ரு ஆகிறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபார் த பிகினர்ஸ். இந்த இதில் நான் ஒன்றும் எந்த ட்ரேட் எடுக்கல. சாரி, இதெல்லாம் நான் ஆல்ரெடி இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மார்க் பண்ணது இதெல்லாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் செல் கொடுத்துருந்தேன். யூரோ ஜப்பானீஸ் எண்ணை வந்து ஆல்ரெடி செல் கொடுத்துருந்தேன். இன்னும் ஹோல்ட் பண்ணி தான் இருக்கிறேன். இந்த இதில் கரெக்டாக த்ரெஷ்ஹோல்டு பாயிண்டில் நான் செல் கொடுத்தேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எல்லாமே வந்து த்ரெஷ்ஹோல்டு இதில் எடுப்பேன். எல்லாமே அக்யூரஸியை பார்த்து தான் இதை எடுக்கிறது. இது இன்னும் ஹோல்டு இருக்குது. இன்னும் நான் இந்த லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்குமே நான் இதை ஹோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது இன்னும் பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்ட் இதாகலை. அதனால தான் கரெக்ஷனை பார்த்துட்டு செல் கொடுத்தது. நெக்ஸ்ட் பேர் சாரி, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு எனக்கு எடுத்தது இந்த இது. ஏன்னா நான் இது இந்த இடத்துலையே ரிவர்ஸ்ஃபுல் ஆயிருன்னு நினச்சேன். பட் இன்னும் இதாகலை. சரி, நீ கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுத்துக்கலான்ட்டு இதை நான் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கன்ஃபர்மேஷன் இதானதுக்கப்புறம் நீ என்னன்ட்டு பார்க்கணும். பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ் டாலர் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதை நான் ஆல்ரெடி பை பொசிஷனில் தான் வச்சுருக்கிறேன். ஒன்றும் நான் பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த லிக்விடிட்டி எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ இதுக்கு வச்சுருக்கிறேன்னா உங்களுக்கு இதுவே பிப் வந்து பார்த்திங்கன்னா 300 பிப்ஸ் கிட்ட இது நான் ஆக்சுவலாக இங்கே பை பண்ணது. இந்த இதில் நான் அனலைஸ் பண்ணது. பட் நான் ட்ரேட் எடுக்கல. பட்டு என்னோடய டீம் மெம்பர் ஒருத்தவங்க அவங்க இந்த இதை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்குறாங்க பிரிட்டன் பவுண்டு கெனடியன் டாலரில். நான் பட் இதில் எடுக்கவே இல்லை. இதை வந்து நான் இப்போ செல் பொசிஷனுக்காக பார்த்துட்ருக்குறேன். பட் இன்னும் எனக்கு
கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நான் இது செல் பொசிஷன் எடுக்க போகிறேன். அண்டு நான் ஹோல்ட் பண்ண போகிறது இந்த டிபி வரைக்குமே நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். இது பிரிட்டன் பவுண்ட் ஸ்விஸ் ஃப்ரான்ஸு. இது வந்து நான் ஆல்ரெடி செல் கொடுத்தது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த லிக்விடிட்டி டே டைம் லிக்விடிட்டி வந்து எடுக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் பைக் கொடுத்துட்டேன். அதான் டீம் மெம்பர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இது பைக் கொடுத்துட்டேன், பட்டு கம்மியான இதுதான். நான் இந்த மேலே இருக்கிற இந்த டே டைம் லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்குமே நான் டிபி வச்சுருக்கிறேன். எல்லாமே பெரிய டிபி தான். பட் சப்போஸ் ரிவர்சபிள் பார்த்தோன்னா நான் கேன்சல் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600 பிப்ஸ் கிட்ட இதோட வேல்யூ மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட். இது என்னோடது இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் என்ட்ரினே சொல்லலாம். ஆஸ்திரேலியன் டாலர், யூஎஸ் டாலர் இது. ஏன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்குன்ட்டே நான் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இதுதான் இது அப்டேட்டடு வெர்ஷன். வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் இதாகும் போதே நான் செல் இந்த லிக்விடிட்டியை எடுத்துரும் அப்படின்னு இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எடுத்துட்டு தான் கரெக்டாக இப்போ மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ட்ரேட்னே சொல்லலாம். நான் ரொம்ப அக்யூரசி பார்த்து தான் எடுத்தது. ஷேரும் பண்ணது இது ஃப்ரீ குரூப்லேயே. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் இதில் ட்ரேட் எடுக்கலை. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய ட்ரேடு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் எல்லாருமே பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு இன்னொரு டைம் வேணால் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். எந்த பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு எது பண்ணுறனாலும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஒரு டைம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனை பார்த்து மட்டுமே ட்ரேட் எடுங்க. அக்கௌண்ட் கேபிட்டலில் வந்து பார்த்தோன்னா 3% மட்டுமே ரிஸ்க் வைங்க. ஓவராக ரிஸ்க் வைக்காதீங்க. ஏன்னா 3% ரிஸ்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லாங் ரன்னில் உங்களை ஹெல்ப் பண்ணும். அவசரத்துக்கு இப்போ இருக்கிற க்ரீட் அண்ட் ஃபியருக்கு நீங்கள் எடுக்கலாம், இல்லை ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லை லாஸ் பண்ணலாம். பட் லாங் ரன்னில் உங்களுக்கு அது நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை தான் தரும். ஸோ அதனால் 3% ரிஸ்கில் மட்டுமே இது பண்ணுங்கள். 3% ரிஸ்கில் பண்ணிங்கனாலுமே மேக்ஸிமம் நான் இது பண்ண ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். 1 lakh இது பண்ணினாலே ஒரு ட்ரேடுக்கும் 3%னாலுமே நீங்கள் 2 lakh கிட்டேயுமே இது பண்ணலாம். அது உங்களோட திறமை தான். அனாலிசிஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்னொரு சைடு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும், நான் இன்னும் ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ தேங்க்யூ எவ்ரிவன். பை.